வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் பொருளில் ஒரு தடவை வீடியோ முழுவியாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்திட்டு, கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு, உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்தி, இதோட சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்ச விட்டி 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திட்டு, இதோட கருவேப்பிலை கொஞ்சமே சேர்த்தி வெங்காயம் பாதி வதக்கிக்கலாம். பாதி வதக்கணுன்னே இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மல்லிப்பொடி 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனு சேர்த்திட்டு, இந்த மசாலா பொருளை சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் எண்ணெயிலே குக் பண்ணிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசம் போன பிறகு இதில் பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ இதில் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு மசாலா பொருளோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காயை 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே தண்ணியில் அலசிட்டு ஃபேன் காற்றுல உலர வச்சுட்டு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பொரியல் செஞ்சு பாருங்கள். எந்த வளவளப்பு தன்மையும் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ வெண்டைக்காயெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயிலே தான் வதக்க வேணும். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி கிளறிக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெண்டைக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேணும். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு கரம் மசாலா கடைசியாக சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்க வேணும். இப்போ கடைசியாக அரிசி மாவு 1 டீஸ்பூன் இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலுக்கு பதிலாக அரிசி மாவு நீங்கள் கலக்கும்போது இதோட டேஸ்ட் புது சுவையை கொடுக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையான வெண்டைக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.